அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு அபீஸ் ரெசிபி. இன்றைக்கி இந்த வீடியோவில் உங்கள் கூட என்ன ஷேர் பண்ணிக்க போகிறேன் அப்படின்னா, ஃபிஷ் ஃப்ரை பேச்சுலர் ஸ்டைலில் எப்படி பண்ணலாம் அப்படிங்கிறத ஷேர் பண்ணிக்க போகிறேன். வாங்க பார்க்கலாம். இதுக்கு என்ன மீன் எடுத்திருக்கேன் அப்படின்னா, ஜிலேபி மீன். எல்லா மீனுக்கும் நீங்கள் இதே மாதிரி ஃபாலோ பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிளாக இன்ஸ்டன்ட் பவுடர் யூஸ் பண்ணி தான் நான் பண்ண போகிறோம். இதை நல்லா வாஷ் பண்ணி இப்போ எடுத்து வச்சிடலாம். ஸோ முதல்ல நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள், உப்பு அதெல்லாம் போட்டு வாஷ் பண்ணி நல்லா க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம். இப்போ மசாலா இன்ஸ்டன்ட் மசாலா பேக்கெட்டில் எல்லாமே அதுலேயே மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. உப்பெல்லாம் அதுலேயே இருக்கும். ஸோ நம்ம கெட்டியாக கலக்கிக்கணும். நீங்கள் தண்ணி ஆட் பண்ணுறதுனா தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ரொம்ப கம்மியாக ஆட் பண்ணுங்கள். தண்ணிக்கு பதிலாக நம்ம லெமன் ஜூஸ் கூட ஆட் பண்ணிக்கலாம். ஏன்னா இதில் கொஞ்சம் ஸ்பைஸியாக தான் இருக்கும். இப்போ வர மசாலா பேக்கெட்டில் எல்லாமே இன்ஸ்டண்ட்டாக வாங்குறதுல எல்லாமே. ஸோ அதுலேயே அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க உப்பு என்னென்ன கலந்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. வேணும்னா டைம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் இஞ்சி பூண்டு பேஸ்ட் அரைச்சி யூஸ் பண்ணிக்கலாம் இது கூட. ஸோ பேச்சுலர் ஸ்டைல் அப்படின்னா அப்படியே பேக்கெட் வாங்கி நம்ம கலக்கிறது தான். ஆனால் ரொம்ப கெட்டியாக இருக்கணும். தண்ணியாக இருந்துச்சு அப்படின்னா அதில் நம்ம என்ன போட்டாலும் சரி, அதில் மீனில் அந்தளவுக்கு ஒட்டவே ஒட்டாது. ஸோ நல்லா அப்ளை பண்ணி சைடில் எல்லா பக்கமும் அப்ளை பண்ணிக்கோங்க. அப்ளை பண்ணிவிட்டு இதை நல்லா வெயிலில் காய வச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா காலையிலே வச்சிட்டிங்க அப்படின்னா மதியானம் நம்ம போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இது நல்லா ஊறணும். இதே கொஞ்சம் தண்ணியாக இருந்துச்சுன்னா தண்ணி விட ஆரம்பிச்சிடும். அப்புறம் உங்களுக்கு மசாலா ஒட்டவே ஒட்டாது மீனில். ஸோ நம்ம மசாலா கலக்கிறது தான் ரொம்ப கெட்டியாக கலக்கியிருக்கணும். எடுத்து ஒரு பேஸ்ட் மாதிரி அப்ளை பண்ணுற மாதிரி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ பாருங்கள், இப்போ நல்லா காஞ்சிருச்சு, கலரே மாறிடுச்சு. வெயிலில் வச்சு காய வச்சது. நான் தோசைக்கல்லில் தான் மோஸ்ட்டாக போடுறேன். ஏன்னா எண்ணெயெல்லாம் பொரிச்சா நிறைய வீணாகும். ஸோ தோசைக்கல்லில் போட்டிங்கன்னா நம்மளுக்கு நல்லாவும் இருக்கும், தவா ஃப்ரை மாதிரி. அதே மாதிரி எண்ணெயும் வேஸ்ட் ஆகாது. ஸோ ரெண்டு பக்கம் திருப்பிட்டிங்க அப்படின்னா சீக்கிரம் வெந்துடும். மீன் எப்போவுமே சீக்கிரமாக வெந்துடும். நம்ம எடுத்துக்கலாம். ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்னு. மசாலாலாம் விழுகவே இல்லை. ஸோ நம்ம மசாலா கெட்டியாக கலக்கணும். நம்ம எப்போவுமே இன்ஸ்டன்ட் பவுடர் வாங்கினோம் அப்படின்னா அதிலே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணிட்டோம் அப்படின்னா ரொம்ப ஈஸியாக இருக்கும். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா ஒரு லைக் கொடுங்க. மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. நான் அப்போ தான் இப்போல்லாம் வீடியோஸ் போடுறேன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸ்டே ஹெல்தி, பி ஹாப்பி. Thank you.